வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு முட்டையை வச்சு சுக்கா தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கப்பில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த அடித்த முட்டையை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம். இப்போ சூப்பரான முட்டை சுக்கா ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான முட்டை சுக்கா ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.